ஐஷு தான் ஒரு ஃப்ளைட்டில் மீட் பண்ணேன். ஐஷு வந்து இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது அப்படி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் காக்கா மோட்டை, அவங்களோட முக்கியமான பிரேக் அந்த படம். நான் தான் மியூசிக் பண்ணேன் அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வேலையே செய்யலை, இப்போ தான் வேலை செய்கிறோம். அவங்க அந்த கதை வந்து அனுப்புறேன்னாங்க. எனக்கு ஒரு டவுட்டு, ஐஷு கதை அனுப்புது, நமக்கு எப்படி இருக்கும் கேரக்டர்? ஏதாவது மொக்க பண்ணி அனுப்பிச்சிடுமா? 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் இருக்குமா? கெஸ்ட் ரோல் மாதிரி அனுப்பிச்சு விடுமே, ஐஷு கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்டேன். கதை கேட்க ஆரம்பிக்கும் போது பண்ற ஐடியால இல்லை நான். ஸோ ஆனந்த் வாங்க கதை கேட்குறேன் அப்படின்னு கேட்டேன். இன்டர்வல் பிளாக் அப்போ உண்மையாவே அழுதுட்டேன் நான். உண்மையாவே இட் இஸ் ஸோ நைஸ் த நரேஷன். அப்போ சொல்லிட்டேன், சார் இந்த படம் நான் கண்டிப்பா பண்றேன், நீங்க செகண்ட் ஹாஃப் சொல்லுங்க அப்படின்னு. அப்படியே ஓடிடலான்னு பார்த்தாரு ஆனந்த். இருந்தாலும் உட்கார வச்சு செகண்ட் ஹாஃப் உட்கார வச்சு கேட்க வச்சு. சத்தமிடும் இசையை அல்ல, மக்கள் மனதை முத்தமிடும் இசையை வழங்கக்கூடிய இசை இளவரசர். அவரின் படங்களில் மட்டுமல்ல, நிஜ வாழ்க்கையிலும் அவர் ஒரு மிகப்பெரிய ஹீரோ. சத்தமில்லாமல் பல சமூக சேவைகளை செய்து வரக்கூடிய ஒருவர். எப்போதும் தமிழ் சினிமாவினுடைய செல்ல பிள்ளை. 24 கிராஃப்ட்களில் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து கேமராவும் புதுசா நான் தெரிஞ்சுக்கிறேன். அந்த அளவிற்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு திரைத்துறைக்காக அர்ப்பணித்து விட்ட தமிழ் சினிமாவின் செல்ல பிள்ளை, இயக்குனர், இசையமைப்பாளர், இந்த படத்துடைய ஹீரோ, எங்களை எல்லாம் தூக்கி தாங்கி பிடிக்கக்கூடிய தூண், எங்களுடைய ஹீரோ மிஸ்டர் ஜிவி பிரகாஷ் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். ஒரு நல்ல கைத்தறல் கொடுத்துடலாம் சாருக்கு. அனைவருக்கும் வணக்கம். தேவராஜன் நான் வந்தோடனே கேட்குறாரு, என்ன வாரம் வாரம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலி என்னன்னா, எல்லா படங்களும் 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கல்வன் வந்து 4 வருஷ உழைப்பு அது. ஸோ 4 வருஷம் நடிச்சு அது கரெக்டாக சேலில் வந்து அந்த ஓடிடி டிஜிட்டல் எல்லாம் விற்று அது லாக் ஆகும்போது தான் அந்த எல்லாரும் சேர்ந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த டேட்டு டிசைட் பண்ணுவாங்க. அதனால ஸ்லாட்ஸ் அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்லாட் வந்து ஒன்றா வந்துருச்சு. ஸோ இதுதான் இந்த சீசனுடைய லாஸ்ட் ரிலீஸ். ஸோ நீங்கள் ரொம்ப பதட்டமாயிடாதீங்க. 3 படத்துலயுமே ஒரு உழைப்பு இருந்துச்சு. ஒரு ஒரு பேக் ட்ராப்பு, ஒரு கதை, ஒரு ஒரு உழைப்பு, ஒரு நேர்மை எல்லாமே டெஃபினட்டா இருக்கு படத்துல. ஸோ அப்படிதான் அந்த 3 படமும் அமைஞ்சிருக்கு. ரொம்ப பார்த்து தான் செலக்ட் பண்றேன். இந்த ஃபிலிம் வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஐஷு தான் ஒரு ஃப்ளைட்ல மீட் பண்ணேன். ஐஷு வந்து இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு அப்படி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் காக்கா மோட்டை, அவங்களோட முக்கியமான பிரேக் அந்த படம். நான் தான் மியூசிக் பண்ணேன் அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வேலையே செய்யலை, இப்போதான் வேலை செய்கிறோம். அவங்க அந்த கதை வந்து அனுப்புறேன்னாங்க. எனக்கு ஒரு டவுட்டு, ஐஷு கதை அனுப்புது, நமக்கு எப்படி இருக்கும் கேரக்டர்? ஏதாவது மொக்க பண்ணி அனுப்பிச்சிடுமா? 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் இருக்குமா? கெஸ்ட் ரோல் மாதிரி அனுப்பிச்சு விடுமே, ஐஷு கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்டேன். கதை கேட்க ஆரம்பிக்கும் போது பண்ற ஐடியால இல்லை நான். ஸோ ஆனந்த் வாங்க கதை கேட்குறேன் அப்படின்னு கேட்டேன். இன்டர்வல் பிளாக் அப்போ உண்மையாவே அழுதுட்டேன் நான். உண்மையாவே இட் இஸ் ஸோ நைஸ் த நரேஷன். அப்போ சொல்லிட்டேன், சார் இந்த படம் நான் கண்டிப்பா பண்றேன், நீங்க செகண்ட் ஹாஃப் சொல்லுங்க அப்படின்னு. அப்படியே ஓடிடலான்னு பார்த்தாரு ஆனந்த். இருந்தாலும் உட்கார வச்சு செகண்ட் ஹாஃப் உட்கார வச்சு கேட்க வச்சு. இட்ஸ் அ நைஸ் ஃபிலிம். ஒரு 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 ஃபேமிலி ட்ராமா அண்ட் ஒரு கப்புள்குள்ள இருக்கிற டிஃப்ரென்சஸ் என்னன்னா, இப்போ இப்போ ஒரு கப்புள் டிவோர்ஸ்க்கு போறாங்க, இல்ல ஒரு 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 ட்ராமா அவங்களுக்குள்ள நடக்குதுன்னா, அது வந்து பக்கத்துல இருக்கிறவங்க, தூரத்துல இருக்கிறவங்க எல்லாருமே 1000 பேசுவாங்க. பட் அவங்க 2 பேருக்கு ஒண்டி தான் தெரியும் அவங்களுடைய ஹவு தே கேன் புட் அப் வித் ஈச் அதர் இன் அ ரூம்னு. ஸோ அந்த அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். அந்த அந்த ஏரியா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ தெல் பி லாட் ஆஃப் கப்புள்ஸ். ஒரு 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 3 கப்புள் இருப்பாங்க அந்த ஃபிலிம்ல. அவங்களுடைய டிஃபரன்சஸ் அண்ட் ஹவு தே ஹேண்டில் லைஃப், இது எல்லாமே வந்து இந்த படத்துல அழகா சொல்லியிருக்காரு. இஸ் அ வெரி குட் டைரக்டர். அவரும் ஜெகதீஷும் ஒரு நல்ல காம்பினேஷன். ஜெகதீஷ் இஸ் வெரி நைஸ் சினிமாட்டோகிராஃபர். இந்த படம் வந்து லைவ் சவுண்ட். ஸோ டப்பிங் கிடையாது, அங்க பேசுறதுதான். ஸோ நிறைய ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ்லாம் சிங்கிள் ஷார்ட்ஸ் போயிட்டு இருக்கும். ஐஷு வேற இருக்காங்க. ஸோ வந்து போட்டி போட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணோம். பட் மேக்ஸிமம் எல்லாமே செகண்ட் டேக் தேர்ட் டேக்கே ஓகே ஆகிடும். ஸோ கஷ்டப்பட்டு 2 பேருக்குமே டிஃப்ரெண்டான ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். அது வந்து டெஃபினட்டா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். சாங்ஸும் வந்து தேங்க்ஸ் டு த லிரிக் ரைட்டர்ஸ், இட் இஸ் கம் அவுட் வெரி நைஸ். Karthik Neda, GKB, Egadesi, Arivu and Vinulaga Kavi. So thanks to all of them. Ellaruடைய hard work, art director, the cameraman and all the co-actors, they've all done very nice. Live sound நல்லா பண்ணிருக்கார். Co-actor Abdul, Mahalakshmi தானே, இளவரசு சார், ரோஹினி மேம், கீதா மேம் அண்ட் நந்தினி மேம். ஸோ ஐ வாஸ் வெரி வெரி தேங்க்ஃபுல். அவங்க கூட வேலை செஞ்சது எல்லாமே நல்ல ஆக்டர்ஸ். இளவரசு சாருக்கு வந்து உண்மையாகவே ரொம்ப அழகான ஒரு சீன் இருக்குது. அவங்க வந்து அவர் பொண்ணை பற்றி அவர் பேசுவார். அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில். ரோஹினி மேம் வந்து ரொம்ப இன்டென்ஸான இப்போ சீன்ஸை வந்து அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஒரு 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 ஆட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. தேங்க்ஸ் டு வருண், இந்த படத்தை எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணார். இஸ் அ வெரி பேஷனட் பர்சன். ஸோ ஐ விஷ் தம் பெஸ்ட் ஆஃப் லக். ஸோ படம் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓபன் பண்ண பிறகு
பின்னாடி வீடியோ எடுக்கலாம். கமலேஷன் ஜாயின் பண்ணிட்டாரு. ரெடி? ரெடியா? ஓகே சார். மக்களே, நட்மக் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் ஆனந்த் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் குமார் மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷ் இணைந்து நடிக்கும் டியர் திரைப்படத்தின் பாடல் வெளியீடு மற்றும் ட்ரெயில் வெளியீடு. நல்ல ஒரு கைத்தட்டல் தரலாம் அந்த டீமுக்கு. நம்மை மகிழ்விக்க வருகிறார்கள் டியர். கார்த்தி, அப்படியே உட்கார்ந்து எடுங்க கார்த்தி. ஓகே, இப்ப போட்டோகிராஃபர்ஸ் எடுத்துக்கலாமா?